கடந்த சில மாதங்களாகவே விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் மத்தியில கடுமையான மோதல்கள் ஏற்பட்டு வருது. இதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் பட்டம் தான். விஜய் தான் தமிழ் சினிமாவோட அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று விஜய் ரசிகர்களும், ரஜினி தான் என்றைக்குமே நிரந்தரமான சூப்பர் ஸ்டார் என்று ரஜினி ரசிகர்களும் சோசியல் மீடியால வாக்குவாதம் செய்துட்டு வந்தாங்க. அதனால கடந்த சில மாதங்களாகவே சோசியல் மீடியால மேலும் ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு விழால ரஜினி சொல்லிய கழுகு காக்கா அதை இந்த மோதலே பெரிதாக்கியது. ரஜினி விஜய் தான் இவ்வாறு சொல்லியிருக்காருன்னு சில பேர் கிளப்பி விட்டாங்க. ஜெயிலர் படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல்ல பட்டத்தை படிக்க 100 பேருன்னு எழுதப்பட்ட வரியும் சர்ச்சையை கிளப்பியது. விஜய் தான் குறிப்பிட்டு இந்த வரி அமைந்ததாக சில சோசியல் மீடியால கிளப்பிவிட இந்த மோதல் மேலுமே அதிகரித்தது. வெளியீட்டு விழால ரஜினி பேசியதும் பட்டத்தை படிக்க 100 பேர் என்கிற வரியும் விஜய் ரசிகர்களை மேலுமே கிளப்பி விட்டுச்சு. காரணமாக சோசியல் மீடியால ரஜினியை விஜய் ரசிகர்கள் கடுமையா ட்ரோல் செய்தாங்க. மோதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாம போய்கிட்டே இருந்தது. விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் இடையே நடக்கும் இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக விஜய் பேசினாரு. லியோ படத்தோட வெற்றி விழா கொண்டாட்டத்துல என்னைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் விஜய் சொன்னாரு. இதன் மூலமாக இந்த மோதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைத்தாரு. இந்த நிலையில லால்சிலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழால பேசிய ரஜினி கழுகு மற்றும் காக்கா கதை நான் விஜயை குறிப்பிட்டுதான் சொன்னதாக சில சோசியல் மீடியால கிளப்பி விட்டுருக்காங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன். அமத்தின் தலைவன் படத்துல நடிக்கும் போது விஜய் ஸ்கூல் போயிட்டு இருந்தாரு. இப்போ அவரோட தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் விஜயை கூட்டிட்டு என்கிட்ட வந்து படிக்க சொல்லி அட்வைஸ் செய்யுமாறு சொன்னாரு. நானும் விஜயை படிக்க சொல்லி அட்வைஸ் செய்தேன். அப்புறமா கஷ்டப்பட்டு இன்னைக்கு முன்னணி நடிகராக இருக்காரு விஜய். அவருக்கு அவர் தான் போட்டி என்றும் சொல்லியிருக்காரு. நானும் அதைத்தான் சொல்றேன். எனவே யாரும் யாருக்கும் போட்டி கிடையாது. இந்த காக்கா கழுகு கதையெல்லாம் வேண்டாம்னு ரஜினி குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது. அறிந்து கொண்ட விஜய் ரஜினி கிட்ட போன்ல பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவங்க 2 பேரும் நல்ல நட்புல இருந்துட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ரஜினியின் மீது விஜய்க்கு மிகுந்த மரியாதை உண்டு என்பதை பல மேடைகளிலேயே நாம பார்த்திருப்போம்.